வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதில் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி மார்னிங் கொடுத்துட்ருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சால் யூஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நிஃப்டி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டெய்லி வந்து நம்ம நிஃப்டி அண்ட் கோல்டு ரெண்டையும் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்படியே மேலே போயிடுச்சு. ஒரு சப்போர்ட் ஏரியாலேயே வந்து திரும்பி போயிடுச்சு. அகைன் இங்கே க்ளோஸ் ஆயிருந்தது வந்து மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருந்தது நேற்று. இன்னைக்கு ஓப்பன் ஆகி கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் போகலை, இந்த லெவலையே தொடலை, அதுக்கு கீழேயே வந்து க்ளோஸ் ஆகி சப்போர்ட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கா. இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது இல்லைங்களா? இதை 5 மினிட்ஸில் பார்க்கலாம். நம்மளுக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி கூட, அதனால வந்து மூமெண்ட் இப்படி தான் இருக்கும். எக்ஸ்பைரி கூட இன்னைக்கு மார்னிங் இருந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி டக்கு டக்கு டக்குன்னு இவ்வளோ தூரம் போச்சு. போயிட்டு கீழே வந்து இந்த லெவலுக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். இந்த லெவலுக்கே வரல. இந்த லெவல் விட்டால் இந்த லெவல் வரணும். ஏன்னா ட்ரெண்டுன்னு பை ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த லெவலில் விட்டதுன்னா இந்த லெவல் வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தோம். இதுக்கு தான் நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அது மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா மேலே போயிட்டு அதுக்கு பின்னாடி இந்த ஹையை உடைக்க முடியாமல், பாடி க்ளோஸை வைக்க முடியாமல், அங்கேருந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து கடைசியில் இந்த லெவலுக்கே வந்து முடிஞ்சிருக்கா மார்க்கெட்டு. இப்போ செல் ட்ரெண்ட் ஆனால் செல் ட்ரெண்டில் என்ன பை ட்ரெண்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கண்டிஷன் தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. இப்போ இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பை ட்ரெண்டில் இருக்கிறனால பைக்கு மட்டும் தான் நான் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால இதோ இந்த இடத்துல வந்து திரும்பும்போது இங்கே பைக்கு ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து கீழே வந்து மேலே போயிருக்குது. இங்கே ட்ரை பண்ணியிருந்தோம்னா நம்ம எடுத்துருக்கலாம் ஒரு கால் ஆப்ஷன். இன்னைக்கு எக்ஸ்பீரியங்கிறனால மொமெண்ட் நல்லா இருந்திருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருக்கு. இங்கேயே பார்த்தா 50-60 பாயிண்ட் போயிருக்கு. இந்த இடத்துலேருந்து இதுக்கு போகிறக்குள்ளையே அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையவே உடைக்க முடியாமல் திணறிட்டு திரும்பும்போது வேணா இது வந்து கவுண்டர் ட்ரேடுன்னு சொல்லுவோம். அதாவது ட்ரெண்டு கூட போகாமல் அகெயின்ஸ்ட் ட்ரெண்டுக்கு போகும்போது கவுண்டர் ட்ரேடும்போம். அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல திரும்பும்போது எங்காச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம் செல்லுக்காக. ஆனால் ரிஸ்க் இந்த மாதிரி வந்து கவுண்டர் ட்ரேடு போகக்கூடாது. போனோம்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வந்து வளைக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போது எக்ஸிட் ஆகி பழகணும். அல்லது இங்கேருந்து போட்டோம்னா கொஞ்சம் தூரம் வரும்போது எக்ஸிட் ஆகணும். ஏன்னா பை ட்ரெண்ட் இருக்கும்போது மார்க்கெட் எங்கே திரும்பி மேலே திரும்பி ஓடுவான்னு தெரியாது. அதனால் அதை பார்க்கணும் நம்ம. அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்னா பை ட்ரெண்ட் தான் ஆக்சுவலாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இப்படி பார்க்கணுங்க. நம்ம பார்த்தா தான் தெரியும் என்ன ட்ரெண்டில் இருக்கிறான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நேற்று ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணியிருந்தான்னா பை ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிருப்பான். ஆனால் நேற்று பை ட்ரெண்டுக்கு போகலை. விக்கு மட்டும் வச்சுட்டு போட்டு மேலே வச்சுட்டு போட்டு கீழே வந்து பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். இன்னைக்கு வந்து இந்த விக்கை பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணதுனால பை ட்ரெண்டுக்கு போயிட்டான்னு சொல்கிறோம் கண்டினியூவாக. சரிங்களா? இந்த செல் ட்ரெண்ட் முடிஞ்சு பை ட்ரெண்டுக்கு போயிட்டான் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ மார்க்கெட் அதுலேருந்து பெரிய அளவுக்கு மூவ் பண்ண முடியல. இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் காரணி நிறைய வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி தான் கிடைச்சிருக்கு. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆனால் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டி டக்கு டக்குன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குமானா 20-30 பாயிண்ட் எல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும். இந்த இடத்துல போட்டதுனால இந்த இடத்துக்கு 30 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இங்கே போகும்போது 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் வந்திருக்கு நம்மளுக்கு. ரைட்டுங்களா? இந்த மாதிரி ட்ரேடை பார்த்துட்டுக்கணும். அப்போ தான் நம்ம இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கட்டமைச்சுங்க. ட்ரேடை கட்டமைச்சிட்டீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே கூட போய் பழகுங்க. அது கரெக்டாக செட் ஆகும். ரைட்டுங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.